நம்ம கிளக் இருந்தால் ஸ்டே முன்னாடியே லெப்பர்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப குளிர் இல்லை. நிறைய பேர்ட்ஸு. இருந்தாலும் நம்ம இங்கே வந்ததுக்கான காரணம் பிளாக் பேந்தர். பிளாக் பேந்தர் எந்த கார்னர் வரைக்கும். மார்னிங்க, செகண்ட் டே ரிவர்டன் லாட்ஜ் இல்லைங்க. இதாங்க நம்ம ஸ்டே, ரூம் நம்பர் 9. பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக அங்கங்கே காட்டேஜஸ்ஸுங்க. டேமை வந்து பார்த்த மாதிரி. காலையில் இந்த மாதிரி தொங்கு பாலத்து வழியாக க்ராஸ் பண்ணுவோம். க்ராஸ் பண்ணும்போது டேமோட வியூங்க. இப்படி ஒரு டேமுக்கு நடுவே ஸ்டே. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளக் இருந்தால் ஸ்டே முன்னாடியே லெப்பர்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரை நிலம். குளிர்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப குளிர் இல்லை. காலையில் வைல்ட் லைஃப் சஃபாரிங்க பத்ரா டைகர் ரிசர்வில். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணி. நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம ரூம்லேருந்து அங்கே சஃபாரி போகிறக்கு, வெஹிக்கிள் நிற்கிற இடத்துக்கு போகிறக்கு இந்த தொங்கு பாலம் வழியாக தான் கிராஸ் பண்ணுவோம். காலையில் நேரம் 5:30 மணிக்கு பத்ரா டேம் வியூ பாருங்கள். நம்மளால நேற்று பிளாக் பேந்தர் பார்க்க முடிஞ்சுங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக நல்ல சைட்டிங்கு. மறுபடியும் இன்றைக்கி எப்படி சைட்டிங் அமையுதுன்னு தெரில, பார்க்கலாங்க. இன்றைக்கும் பிளாக் பேந்தர் பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கோசரம் தான் மெயினாக ட்ராவல் பண்ணி வந்தோம். என்னங்க, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நிறையா ஏறுற மாதிரி இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் ரிசப்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற காட்டேஜஸ் புக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண முடியாது, இங்கே அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஏர்லியாக வந்து பத்ரா டைகர் சொல்ல காலையில் சஃபாரி, ஜீப் சஃபாரி. வாய்க்காலுங்க அது. பத்ரா டேம்லேருந்து வெளியே வர தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த வெளியே தண்ணி போகும். நிறையா அங்கங்கே வாய்க்கால் வரையில் போகும்போது காட்டுக்குள்ளார வரும்போது கிளைமேட் செம்மையாக இருக்குது. நிறைய பேர்ட்ஸுங்க. காலையில் நேரம் பத்ரா காட்டில் நம்ம ஜீப் சஃபாரியில் செகண்ட் டைமாக போயிட்டுருக்காங்க. 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஜீப் சஃபாரி பண்ணுறோம் இந்த காட்டுக்குள்ளார. லாஸ்ட் டைம் வந்து மான்சூன் டைமில் போயிருந்தோம். இந்த டைம் வந்து சம்மர் டைமு. கிட்டத்தட்ட மரங்களில் இலைகள்லாம் உதிர்ந்து பனி படர்ந்து காட்டோட வியூ பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அதுலேயும் சன்ரைஸ் வியூவெல்லாம் அல்டிமேட்டு. பட் அனிமல் சைட்டிங் தான் கொஞ்சம் புவராக இருந்தது. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம மான்களை பார்க்குறோம் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து 15 யானைகளை கூட்டமாக பார்த்துருக்காங்க ஜீப் சஃபாரிலேயே. ஸோ யானைகளுக்கு இது இருக்குதான்னு நம்ம இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணோம். ஸோ நம்மளால புள்ளிமான்கள் தான் பார்க்க முடிஞ்சு. அதிகமாக நிறையா இருந்ததுங்க புள்ளிமான்கள் இந்த இடத்துல. புள்ளிமான்கள் எந்த சத்தமே போடல. சாம்பாடீஸோட கால், மிலாமானோட கால் வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம கேட்டுச்சு. மேபி நம்மூர் காடுகளில் இந்த மாதிரி சாம்பாடீரோ ஸ்பாட்டடீஸோ வந்து அலாம் கால் பண்ணுதுன்னா அந்த இடத்துல வந்து புலியோ சிறுத்தையோ இருந்தால் மட்டும்தான் சவுண்ட் போடும் மேக்சிமம். ஸோ புலி சிறுத்தை வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் சிறுத்தை இந்த ஏரியாவில் வருதான்னு. ஏன்னா பத்ரா காட்டில் பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்குறது ரொம்பவே ரேரு. நம்மளால வந்து சிறுத்தையை தான் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அதுலேயும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கருஞ்சிருத்தி இருக்குங்க. நேற்று போட் சஃபாரியில் நம்மளால கருஞ்சிருத்தை பார்க்க முடிஞ்சு. நேற்று அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு. மேபி ஜீப் சஃபாரியில் இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு சில டைம் போட் சஃபாரியில் சைட் ஆகும், ஒரு சில டைம் இந்த மாதிரி ஜீப் சஃபாரிலையும் கருஞ்சிருத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுத்தையோட மூவ்மெண்ட் இருந்ததுங்க. அங்கங்கே அலாம் கால் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பக்மார்க் வந்து பார்க்க முடிஞ்சு. பட் சிறுத்தை நமக்கு ஸ்பாட் ஆகலை. நம்ம வந்து கன்டினியூஸாக ட்ரை பண்ணிருந்தோம். அந்த டைமில் நம்மளால நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. அதுலேயும் ஸ்டாக் பில்டு, கிங்ஃபிஷரு, அப்புறம் நிறையா டிஃப்ரெண்டாக காட்டுக்கோழிகள்,
கலர்ஃபுல்லாக பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. பட் காலையில் லைட்டிங் கொஞ்சம் பூரா இருந்ததுங்க. ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. அதுலேயும் இந்த கிங்ஃபிஷர் ரொம்பவுமே க்யூட்டாக ஒரு வாட்டர் ஹோல் ஒட்டி புதரில் வந்து உட்காந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாம்பாடிஸோட கால் வந்துச்சு. நம்ம அப்படியே மூவ் ஆகி வந்தோம். பட் நம்மளால காட்டுக்கோழி தான் பார்க்க முடிஞ்சுங்க. இந்த இடத்துல சாம்பாடிஸோட கால் இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், சிறுத்தைக்கு இது இந்த வழியாக கிராஸ் ஆகலான்ட்டு. ஸோ நம்ம முன்னாடி பின்னாடி வண்டிக்கு ஒட்டி பார்த்துட்டு இருந்தோம். நம்மளால வந்து சிறுத்தை பார்க்க முடியல. பட் பேர்ட்ஸுங்க, இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். பெரிய பெரிய மரங்கள், அந்த கால மரங்கள்ங்க, காட்டில் நிறையா பார்க்க முடிஞ்சு. சம்மருக்கு பாருங்கள் காடு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளால சிறுத்தை புலிகள்லாம் வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். காட்டில் வந்து கிராஸ் ஆகும்போது மான்சூன் டைமில் புதர் அதிகமாக இருக்கும். நமக்கு புதருக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்மளால ஸ்பாட் பண்ண முடியாது. இந்த பக்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பெரிய சிறுத்தை இந்த ஏரியாவில் இருக்குதுங்கிற மாதிரி அதோட மூமெண்ட் எல்லாம் இருந்துச்சு. பட் நம்மளால கடைசி வரைக்கும் சிறுத்தையை பார்க்க முடியல. நம்ம போகும்போது சிறுத்தையோட பக்மார்க் இல்லை. திரும்பி வரும்போது நம்ம ஜீப் டயர் அச்சுமாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிறுத்தையோட கால் தடம் வந்து பதிஞ்சிருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைகளோட மூவ்மெண்ட்டுங்க, ஒரு 5-6 யானை இருக்க மாட்டிருக்கு. பட் நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியல. ரொம்பவே மரங்கள் கிட்ட இருந்ததுனால ரொம்ப லாங்கில் யானைகளோட மூவ்மெண்ட் தெரிஞ்சுது. பட் யானைகளை வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஏதாவது ஓப்பன் ஏரியாவில் நம்மளால தெளிவாக யானைகள் பார்க்க முடியுதான்ட்டு. பட் சஃபாரியில் டைமிங் வந்து முடிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 2.5 hours தான் இங்கே சஃபாரி. ஸோ அது ரிட்டர்ன் வரும்போது நம்மளால இந்த மாதிரி பைடு ஹார்ன்பில்ஸ் வந்து கூட்டமாக பார்க்க முடிஞ்சு. ஒரு மரத்தில் 5-20 இருந்துச்சுங்க. பட் ரொம்ப லாங் சைட்டிங்காக இருந்துச்சு. 1-2 ஹார்ன்பில்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. அப்படியே சஃபாரி முடிஞ்சுங்க. நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம் ரெசார்ட்டுக்கு. இன்றைக்கி வந்து போட் சஃபாரிங்க, செகண்ட் டே ஈவினிங். காலையில் வந்து பிளாக் பேந்தர் சைட் ஆகலை, இப்போ சைட் ஆகுதான்னு தெரில, போய் பார்க்கலாங்க. காலையில் ஜீப் சஃபாரி போனோம். நம்மளால் பெருசாக அனிமல்ஸ் பார்க்க முடியல. எலிஃபென்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது, ரொம்ப லாங்கில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ப்ராப்பராக. இருந்தாலும் நம்ம இங்கே வந்ததுக்கான காரணம் பிளாக் பேந்தர். ஸோ காலையில் மூவ்மெண்ட் இல்லைங்களாம்மா. இப்போவும் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து போட் சஃபாரி ஆப்ஷன் இருக்குது. பிளாக் பேந்தர் மூவ்மெண்ட் இருந்திருந்தால் இந்நேரம் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து சின்ன போட்டுங்க, பெருசுலேருந்து இதுக்கு மாற்றி விட்டாங்க. 3:45 ஸ்டார்ட் பண்ணி 6:30 முடியும். I'll give a little bit information of our Bhadra Reservoir and Bhadra Tiger Reserve areas. So what I'm seeing behind it, it's a main dam. It's built by 1955 to 1965. On the time, government of Karnataka only built it, but fund given by Mysore Kingdom. Only construction by that 500 crores, one of the lowest budget for dam also. And this dam height was 186 feet, and now at present 165 feet water will be there. Width is 192 square kilometer. Total capacity of the water was 74 TMC. Now is 63 or 64 TMC water will be there. This dam made by Bhadra River. At Bhadra River origin place is Kudremukha Hill Station, part of Western Ghats. There are also 3 rivers. So one place in Gangamula, different areas will be outside. Netravati, one flows on west sides, will be join Arabian Sea. So in Bhadra and Tunga flows on east sides, it will be join a Bay of Bengal. So via Kudremukha, Bhadra was flows in Hornadu, Kalasa, Balevannur, and this direction we have to travel 42-45 kilometers. There is town will be there, Ennarpura. Before that 5 kilometers, it will be China backwaters. After this dam, it flows on 20 to 30 kilometers. So there is a place will be there, Kudli, nearby Bhadravati city. Tunga will be China Bhadra. But Tunga was flows in same Kudremukha, Shringeri, Koppa, Tirthalli, and there is a nearby Shimoga. There is a smaller dam will be there. We call Tunga Dam or Gadnuru Dam. And after it comes Shimoga, and then will be Giant Bhadra. Then go on Tunga Bhadra. Then go on Hospete Dam nearby Hampi, and then go on Andhra Pradesh and Telangana borders, and then will be joined from main river in Sangameshwara, Kurnool district, Andhra Pradesh.
main river is Krishna. Then go on Srisailam Dam and Nagarjuna Sagar, then we join up Bay of Bengal. So this water mainly purpose using for irrigation and drinking water supplies. We have 3 canals. You can see the dam, there is a older pines are there. So one is right canal, one is left canal. So you can see the whitish or cream colors there. And before coming our resort, you can see the one more dam like this also upper Bandha, newly made at that 15 years back. So we are supplying 4 to 5 district water supplies: Chikmagalur, Shimoga, Davangere and Chitradurga, and one more district is Tumkur. So it will come drinking water supplies and irrigation supply. And whatever seeing forest patches in 360 degree, these all Bhadra Tiger Reserve only. Total we have 575 square kilometer of Bhadra Tiger Reserve are divided by 4 ranges. So one is Lakkavalli. Today we are going boat safaris, or tomorrow we are going jeep safaris, and whatever seeing low patch of forest, these are all Lakkavalli range. And second one is Muttodi. It comes from Balevannur and Ennapura middle. It connects by Lakkavalli range only. And third one and fourth one is Chikmagalur hill stations. Mullayanagiri, Babanbudangiri, Kemmanmudi. There are 2 ranges. One is Ebbe and one is Tanigavali. In this, we have 35 plus of tigers and 90 plus of leopards and 500 plus of elephants. Included this, we have 36 species of mammals also, like deer, gores, slabbills, etc. as you can see. And 250 plus of birds also. And here, whatever is standing here, this island was Riverton Island. So every year, Rivertons comes here, they do a breeding activity on these islands. So they migrated from Indian Himalaya foothills. So every winters, like December, January time, will be start migrations till June, July, when it's monsoon started. And that time will be here only. So approximately come 2,000 to 2,500 birds will come. After breeding, it goes on 6 to 7,000 birds will go back. We'll go the tiger reserve areas. If anything sighting happens, we can see. Please on the time, please don't make a noises and don't move one side to other side of the boat. You can see some birds at the edge of the forest and it's perching on the dry trees which is exposed above this backwater areas. You can see some riverton birds. ஈவினிங் போட் சஃபாரியில் சிறுத்தை நம்ம நேற்று பார்த்த இடத்துல அதே கருஞ்சிருத்தை இருக்குதான்னு பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியல. ஸோ அப்படியே வேறு ஏதாவது இடத்துல நமக்கு சிறுத்தையை பார்க்க முடியுதான்னு அப்படியே மூவ் பண்ணோம். ரவுண்ட் ரவுண்டாக இருக்கலாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் ஜெல்லி ஃபிஷ். இந்த போட் சஃபாரியில் நம்மளால நார்மல் மங்கீஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுங்க. அது போக லங்கூர்ஸுமே நிறையா பார்க்க முடிஞ்சு இந்த டேம் ஒட்டி அங்கங்கே மரங்களில், அப்புறம் கரைகள்லையுமே நடந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் ரிவர்டன் பேர்டுங்க இதுதாங்க. இந்த பேர்டை வந்து அதிகமாக நம்மளால பார்க்க முடியும். ஆண் பறவை வந்து பார்த்திங்கன்னா பெண் பறவைக்கு வந்து மீனை கொண்டு வந்து ஃபீட் பண்ணிட்டு போகுதுங்க. நம்ம ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா அந்த மீனை கொடுத்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நிறையா கிரேட் கார்மரண்ட், அப்புறம் ஈக்ரெட் பேர்ட்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியுங்க. அப்புறம் ஸ்டார்க் பேர்ட்ஸுமே நிறையா பார்க்க முடியுங்க. பீகாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி பிளாக் பேந்தர் பார்க்க முடியலைங்க. பேர்ட்ஸாக நிறையா பார்க்க முடிஞ்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 165 ஃபீட்டு. இன்னும் கம்மியாகணுங்களாமா. இப்போ தான் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் டேம் வாட்டர் ஒட்டி. பட் நமக்கு இன்றைக்கி பார்க்க முடியல. ஃப்ரெஷ் வாட்டர் ஜெல்லி ஃபிஷ்ஷு. நேற்று ஈவினிங் போட் சஃபாரியில் நம்மளால கரைஞ்சிருத்த பார்க்க முடிஞ்சு. ஸோ பெருசாக வந்து பத்ரா டேமில் நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணல. கரைஞ்சிருத்தையை பார்த்த இடத்துலையே ஆப்போசிட் சைடில் நம்மளால முதல்ல ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. பெருசாக நிறைய இடங்களுக்கு வந்து போகலை. இன்றைக்கி வந்து சின்ன போட்டு
நிறைய இடங்களுக்கு, அதுலேயும் ஐலாண்ட் ஒட்டி நம்மளால பயணம் பண்ணி பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடிஞ்சுங்க. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் எஸ்பெஷலாக, அதுலேயும் ரிவர்டன் பேர்ட்ஸ் தாங்க இங்கே கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். ஓரியண்டல் டாட்டர்ஸுங்க, அது போக ஸ்டார்க் பேர்ட்ஸு நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே ஸ்பாட் ஆச்சு. அப்புறம் பீகாக்ஸு, கிங்ஃபிஷர்ஸில் நிறைய வெரைட்டிஸு, அப்புறம் ஈக்ரெட்ஸில் நிறைய வெரைட்டிஸுங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸில் போய் நம்மளால பார்க்க முடிஞ்சு. சின்ன போட்டில் போனால் இது ஒரு அட்வான்டேஜுங்க. பெரிய போட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லாங்லேயே நிறுத்திக்குவாங்க. ஏன்னா கரையை ஒட்டி வந்து பெரிய போட்டை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தண்ணி டெப்த்து வந்து அந்த அளவுக்கு தேவை. ஸோ சின்ன போட்டில் பயணம் பண்ணால் நமக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ சிறுத்தையே வந்து சைட் ஆகுதுன்னா ரொம்ப க்ளோஸில் போக முடியும் கரையை ஒட்டி. பெரிய போட்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் லாங்லேயே நிறுத்திடுவாங்க. லாங் சைட்டிங்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ரிவர்டன் பேர்ட்ஸ் வந்து இங்கே கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். இந்த பத்ரா டேமை பொறுத்த வரைக்கும் இதாங்க ஸ்பெஷலு. இந்த பேர்டோட நேம் தான் வந்து JLR அந்த ரெசார்ட்டு கூடி வச்சுருப்பாங்க, ரிவர்டன் லாட்ஜுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்த் சைடில் ஹிமாலயா சைடில் இருந்து கூட்டம் கூட்டமாக ரிவர்டன் பேர்ட்ஸ் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 to 2500 பேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஐலாண்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகேன்னா ஐலாண்டில் ஸ்டே பண்ணி ப்ரீடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மான்சூன் டைமில் எகைன் இங்கேருந்து ஒரு 7000-7500 பறவைகள் வந்து திரும்ப போயிருங்களாமா. கிங்ஃபிஷர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர்ஸ் வந்து அதிகமாக இந்த பேக் வாட்டர் ஒட்டி பார்க்க முடிஞ்சுங்க. பேர்ட் லவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்ரா டேம் வைல்ட் லைஃப் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா பேக் வாட்டர் ஒட்டி நம்ம வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறோமா இல்லையோ நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுலேயும் ரிவர்டன் பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். பீகாக்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். அப்புறம் இந்த டேமில் பயணம் பண்ணும்போது சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட் ஆகட்டும், அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க வியூ எப்படி இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா லாங்கில் கொஞ்சம் போட்டு நின்று எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யானை இருந்ததுங்க, டஸ்கரு. பட் ரொம்ப லாங்கில் நம்மளால தெளிவாக பார்க்க முடியல. கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா யானை உள்ளே போயிடுச்சாட்டிருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல சிறுத்தை வந்து பார்க்க முடிஞ்சுங்க. Everyone can see it? Straight. Papa की तरफ पापा की तरफ coming towards us. Walking. They may turn to look at us. Can you see it, Manu? Yeah, I can see it. Shoot. சரணமோய் கடைசி நேரத்தில் லெப்பர்ட் சைட்டிங்க. நார்மலாக இப்போ பிளாக் பேந்தர் பார்க்க முடியுது. இந்த பிளாக் ஷீட் வந்து மறைச்சிருச்சுங்க. கிட்ட போக சிறுத்தை லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணிட்டாங்க. पास किया तो और ज़्यादा आएगा. objective ಇಲ್ಲ ಒಂದು 100 meters ಬಂದಿದೆ ಅಷ್ಟೇ. பிளாக் பேந்தர் இந்த கார்னர் வரைக்கும் எப்போங்க? தென் இட் வாஸ் ஓகே.
பிளாக் பேந்தர் இந்த கார்னர் வரைக்கும் வந்திருக்கு. Right side one. Far from this one. Secondary car is done. There are three which is away from the board under the car slipper is stuck. We lost the phone. Recently, Here in boat safari we cannot taking video. Turn the board, it lost the balance. very expensive phone or 30,000. இந்த மாதிரி போட் சஃபாரி போகலைங்க. ஒரு 3 months முன்னாடி ஒருத்தங்க வந்து ஃபோன் மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக போட்டை திருப்பும்போது பேலன்ஸ் இல்லாமல் கையில் இருந்து நழுவி This whole board can go under the தண்ணியில் விழுந்துச்சுன்னா இந்த இடத்துல 135 அடிக்கு ஆழங்களாம். ஃபோனை ஒன்றும் பண்ண முடியாது. விலை அதிகமான ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். போட் வந்து சாயும் போது டேர்ன் பண்ணும்போது ஃபோன் நம்ம கையிலேருந்து நழுவி உள்ள விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோலாம் எடுக்கிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல 135 அடி ஆழம் இருக்கணும். சம்மரில் ரிவர்ட் அண்ட் ப்ரீடிங் டைமில் ஆப்போசிட் சைடில் போவோம் நம்ம நேராக. தண்ணி அப்போ கம்மியாயிரும். நம்ம போட் சஃபாரி முடிஞ்சிருச்சு. எட்டே முக்காலாச்சுங்க. சாப்பிட்றதுக்காக தொங்கு பாலத்தை கிராஸ் பண்ணி நம்ம அந்த ஹில்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். காற்று செம்மங்க, வேற லெவல் லொக்கேஷன். உண்மையிலே எனக்கு பிடிச்ச பிளேஸில் எதுவும் இல்லைங்க. பட் சைட்டிங், அனிமல் சைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கு தான். ஒன்றுமே கிடைக்காம மூடி போகலாம். ஸோ ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அழகாக ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸாக போகலாங்க. என்ன கொஞ்சம் நடக்கணும். நடக்க முடியாதவங்க டின்னர் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ரூம் கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு டைமு ஏறி இறங்கணும் மலை மாதிரி. 10:30 மணிங்க. அப்படியே இந்த தொங்கு பாலத்தில் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். காற்று அப்படி வருது பாருங்க. டின்னர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வாக் போனோம்னா வேற லெவலுங்க. கடலில் பீச்சில் நிற்கிற மாதிரி இருக்குது. 2 பக்கம் அலை. நம்ம பால்கனியிலேருந்து வியூ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டே இருக்குது. இங்கே ஃபுல்லாக டேம் வாட்டர் தாங்க. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் தொங்கு பாலம். நம்ம இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு இடையில கனெக்டிவிட்டிங்க. இதாங்க ரூமு, ஏசி, ஃபேனு, 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, அட்டாச்சு பாத்ரூமு, ரெஸ்ட் ரூம்.